தெரியாது. அந்த அளவுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். அதே மாதிரி நான் என்னுடைய பிரதர்ல ரங்கோலின்னு சிஸ்டர் பையன் நடித்த படத்தில் தான் போது நல்லா இருக்கு, நல்லா பண்ணுறாரு, ப்ரொடியூசர் கம்ஃபர்டபுளான ஒரு கேமராமேன் கரெக்டாக பண்ணார் போது இந்த கதைக்கு அவர் வந்து பெஸ்ட் அவுட்புட்டை கொடுத்துருக்கிறார். மிகப்பெரிய ஒரு நான் இன்றைக்கி இந்த ஃபோட்டோகிராஃபி ஃபங்க்ஷன் போனேன் காலையில். அப்போ போகும்போது நிறையா கேமராமேன்ஸ் பார்க்கும்போது நான் தான் சொன்னேன், நம்ம மருதையும் பற்றி பேசினேன். அப்போ பேசும்போது எனக்கு ரொம்ப ப்ரௌட். மருது மிகப்பெரிய ஒரு டிஓபியாக கண்டிப்பாக வருவார். ஏன்னா ஒரு டிஓபி வந்து ஒரு ப்ரொடியூசருடைய டிஓபியாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு அதில் அவருடைய திறமையை காமிச்ச ஒரு டிஓபி, சார் இதுதான் வேணும், இந்த ஷாட்டுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்கிற ஒரு டிஓபி. ஸோ அந்த டிஓபிக்கும் என்னுடைய மருது உங்களுக்கு தேங்க்யூ. ரொம்ப த்ரில்லாக கோஆப்ரேட்டிவாக இருக்கீங்க, தேங்க்யூ. என்னுடைய பிரதர்லா சதீஷ் வந்திருக்கிறாரு. அவரும் ஒரு சினிமா இப்போ ப்ரொடியூசர் ஆகிட்டார். ஸோ ஒரு பேஷனான ஒரு ப்ரொடியூசர், சினிமாவை அவரும் என் குடும்பத்தில் வந்து சினிமாவை நேசிக்கிற ஒரு ப்ரொடியூசர் ஆகிட்டார். ரொம்ப சந்தோஷம். எங்கள் சிஸ்டர் பையனும் மிகப்பெரிய ஒரு ஹீரோ வரும் அப்படி. அது மாதிரி எங்கள் ஃபேமிலியிலும் நிறையா பேர் வராங்க. ஸோ சந்தோஷமாக இருக்குது. அண்டு இது மட்டும் இல்லாமல் ஸ்டன் சில்வா மாஸ்டர் வந்து நிறைய படங்கள் எனக்கு மாநாடு பண்ணும்போது தெரியும். அப்புறம் தலைவாழை நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆனால் அக்னி நட்சத்திரம்னு ஒரு படம் அது இன்னும் வரல. பட் இந்த மாதிரி இருக்கும்போது ஸ்டன் சில்வா மாஸ்டர் கேட்கும்போது மாஸ்டருக்குடைய பெரிய சம்பளம், பெரிய டேட்டு, ஃபஸ்ட்டில் வந்து அவர் பேர் ஃபெரோஸா, அவர் ஸ்டண்ட் ஃபைட்டர் வந்து அவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து பண்ணது. இந்த வீடியோ நாங்கள் மீடியாவில் போட்டிருக்கோம், பார்த்துருப்பீங்க. ஒரு பஸ்ஸையே விலைக்கு வாங்கி கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய்க்கு மேலே. என்னோட படத்து பட்ஜெட்லாம் ஒரு ஃபைட்டுக்கே 1.5 கோடி ரூபாலாம் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இது, திருப்பி இப்படி ஒரு வாய்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது எனக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயமா அந்த படத்தை எனக்கு அமைஞ்சிருக்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், படத்தில் யோகி பாபு சார் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு கோஆப்ரேட்டிவ் ஆர்டிஸ்ட் யோகி பாபு சார் வந்து சும்மா வந்து நம்ம சொல்லிட்டுலாம் போயிட முடியாது. ஒரு கேரக்டர் எடுத்தார்னா அந்த கேரக்டரில் அவர் என்ன இன்வால்மெண்ட்டு, அவர் என்ன மாதிரி அவர் பண்ண முடியும், செகண்ட் அவர் என்ன அதில் கொண்டு வரலாம். இந்த படத்துக்கு எனக்கு ஆக்சுவலாக அவர் பிஸியாக இருக்கிறார். நம்ம ஸ்பீட் திடீர்னு வந்து நம்ம சொல்லும் போது அவரால் வர முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு யோகி பாபு சார் வந்து எல்லா இடத்துலையுமே எனக்கு ரீல்ஸ்லாம் பண்ணி கொடுத்தாரு. பிரியாணி சாங் அப்போ ரீல்ஸ்லாம் பண்ணி கொடுத்தாரு. யோகி பாபு சாருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கணும். ஏன்னா எனக்காக ஒரு நல்ல டேட்டு கொடுத்துட்டு இந்த படத்தில் அவரும் ஒரு ஹீரோவாக இந்த படத்தில் இருக்காரு. ஸோ நிச்சயமாக வந்து யோகி பாபு சாருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கணும். அதே மாதிரி கேஎல் பிரவீன் சாராக இருக்கட்டும். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து டி சிவா சார்லாம் வந்து இம்மிடியட்டாக வந்து சார் எங்களுக்கு ஒரு எம்எல்ஏ கேரக்டர் இருக்குது சார், எம்பி கேரக்டர் இருக்குது சார், உடனே வந்து பண்ணி கொடுக்கணும்னா பா என்ன பண்ணி கேட்குறேன், உடனே பண்ணி தரப்பா, உனக்குலாதப்பா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இம்மிடியேட்டாக வந்து அந்த காஸ்டியூம் கூட அவரே கொண்டு வந்துருப்பார். இல்லை சார் காஸ்டியூமில் எங்ககிட்ட இருக்குது, நாங்களே கொண்டு வந்து கொடுக்குறோம் சார், ஏன்னா அந்த ஒரு கரை வேண்டிலாம் இருக்குது, அது உங்ககிட்ட இருக்குது. இல்லை அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. அவரே அப்படி ஒரு டெடிக்கேட்டடான ஒரு ப்ரொடியூசரு, சினிமாவை நேசிக்கக்கூடிய ஒரு ப்ரொடியூசர் டி சிவா சார். அந்த டி சிவா சார் வந்து எங்கள் படத்தில் எங்களுக்காக ஒரு கௌரவ இடம் மாதிரி பண்ணி கொடுத்தது வந்து எங்களுக்கு ரொம்ப நன்றி டி சிவா சார். அவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆடியோ லான்ச்சுக்கு வரல, இதுக்கும் வரலையா அப்படின்னு நினச்சேன். ஒருவேளை ஆக்டிவ் ப்ரொடியூசர் கவுன்சிலருக்குள்ள வரலையோ, நம்ம ப்ரொடியூசர் கவுன்சில் ஈசி மெம்பர்களில் வரலையோன்னு எனக்கு உள்ள டவுட்லாம் போயிடுச்சு கொஞ்ச நேரத்தில். நல்ல வேலை வந்து என்னை காப்பாற்றி கொடுத்துட்டீங்க. இப்போ அப்படியா இருக்காது டி சிவா சார், அப்படி இல்லையே. அதானே அப்படிதான் நினச்சேன். அதனால ஸோ டி சிவா சார் வந்து இஸ் எ கிரேட் மேன். ஸோ அவரும் எங்களுக்கு சந்தோஷம். அதே மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண கோ டைரக்டர் சங்கர் முடிச்சதுக்கப்புறம் அந்த சங்கர் அவ்வளோ தூரம் கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ண சங்கராக இருக்கட்டும், முத்துவாக இருக்கட்டும், ஐரன் அந்த ஐரன்ற ஒரு பையன் வந்து இந்த படத்துக்கு உழைக்கிற உழைப்பு அவ்வளோ ஒரு பெரிய உழைப்பு. அதெல்லாம் தயவு செஞ்சு அவங்க கிளாஸ் பண்ணணும். அப்படி ஒரு உழைப்பு. அதே மாதிரி அப்படி உழைச்சிட்டு இருக்கான். அதே மாதிரி ஸ்ரீதர் இந்த படத்தில் அவர் நடிச்சிருக்க ஸ்ரீதர் ஒருத்தர் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவரும் ஒன் ஆஃப் தி ஒரு நம்ம ஃபேமிலி மாதிரி. அவர் இந்த படத்தில் வந்து ஒரு புது ஆர்டிஸ்ட்டு அவர் எப்படி இவ்வளோ தூரம் பர்ஃபார்ம் பண்ணுறாரு. நம்மளாம் இத்தனை படம் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு படத்துலேயே இவ்வளோ பண்ணுறாருன்னு பார்த்தேன். அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு, டெடிக்கேட்டாக பண்ணியிருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு ஸ்ரீதர் இந்த படத்தில் இருக்கார். பிரபு சாரமன் சாரும் ஒரு கௌரவ இடத்துல நடிச்சிருக்காரு படத்தில். உங்களுக்கு நல்லா இருக்கும் அந்த படம், அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த சீன் வரும்போது. ஸோ இது மாதிரிலாம் இந்த படம் வந்திருக்கு. படம் டெஃபினட்டாக நான் வந்து ஒரு காவியத்தை படைச்சிட்டோம், ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தை ஒரு யாரும் தமிழ் சினிமாவில் சொல்லாத ஒரு படம் பண்ணோம் அப்படின்லாம் இல்லை. இந்த படம் 2.25 மணி நேரம் 2 மணி நேரம் 10 நிமிஷம் கண்டிப்பாக உங்களை என்கேஜ் பண்ணுற படமாக இருக்கும், உங்களை ரசிக்கக்கூடிய படமாக இருக்கும். இந்த கேரக்டரைசேஷன் ஒவ்வொருத்தரையும் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாரு. அவ்வளோ அழகாக ரசிக்கக்கூடிய ஒரு படமாக வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் வந்து ஓவராலாக பில்டப்பே பண்ணலை, நீங்கள் பார்த்து சொல்லுங்கள்.
நீங்கள் பார்த்து சொல்கிறது தான் எனக்கு மெயின். நீங்கள் பார்த்து சொன்னீங்கன்னா எனக்கு சந்தோஷம், அவ்வளோதான். நம்ம எல்லாரும் அவங்க பங்கு நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அப்படிதான் இந்த இடத்துல வந்து எனக்கு நிக்கில் வந்து எனக்கு வந்து என்னுடைய பலம், மிகப்பெரிய ஒரு பலம். 20 வருஷமாக எனக்கு வந்து என்னுடைய பிஆர்ஓவாக இருந்து என்னுடைய நல்லதுலேயும் இதையும் சரி எனக்கு எனர்ஜி கொடுத்து பாசிட்டிவ் கொடுத்து எனக்கு வந்து எந்த விதமாக எப்பயுமே வந்து அப்படின்னா வந்து கூட நிற்கிற ஒரு நிக்கிலுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லணும். நிக்கில் அவர்களுக்கு நன்றியை சொன்னேன். ஏன்னா எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் நான் சொல்லணும். நான் இது எவ்வளோ வார்த்தையில் சொன்னேன்னா அது பத்தாது. எப்படி என்னுடைய பத்திரிகை மீடியா ஃபேமிலி நண்பர்களோ அது மாதிரி. அண்ட் எல்லாரும் வந்திருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே வணக்கம், நன்றி. எல்லாருக்குமே இந்த டீமில் உள்ள யாராவது பேர் சொல்லியிருந்தா, வாசு என்னோட அசிஸ்டன்ட் இருக்கிறான், கூடயே எல்லாத்திலும் ஆனந்த் ஒருத்தர் இருக்கிறான். எங்கே ஆனந்த்? அந்த அவருக்கு என் டிரைவர் வினோத், இது மாதிரிலாம் எல்லாருமே வந்து நம்ம டென்ஷனில் வந்தாலும் எல்லாரும் கூட இருந்து எனக்காக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் இந்த படம் ஜெயிக்கணுன்றதுக்காக நல்ல படம் கொடுத்துருக்கோம், நல்ல கண்டென்ட்டாக கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் உங்களோட இதில் எல்லாருமே விரும்புகிறாங்க. ஹீரோயின் மதன் இருக்காங்க இந்த படத்தில். எல்லாருமே வந்து எங்கள் கூட சேர்ந்து எல்லாரும் ட்ராவல் பண்ணி இந்த வந்து நடித்தோம் போனோம் அப்படிலாம் இல்லாமல் கூடயே இருந்து எல்லாரும் ட்ராவல் பண்ணுற ஒரு எல்லாரும் சொல்லுவாங்க மரபு தான் அது. ஆனால் எல்லாரும் அது அப்படி இருக்குது. இது நிச்சயமாக அக்யூஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு கண்டென்ட்டான படமாக இருக்குன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. இத்தனை வருஷம் நான் வந்து 25 இயர்ஸ்ன்றது நான் கடந்து வந்த பாதை வந்து சொல்லணுன்னா பயங்கர வழியாக இருக்கும். அதெல்லாம் நான் சொல்லிலாம் இது பண்ண விரும்பலை. ஆனால் இதெல்லாம் சஸ்டெயின் பண்ணி நான் இன்றைக்கி நிற்கிறேன். இன்றைக்கி தமிழ் சினிமாலையும் ஒரு இந்த இடத்துல நான் வந்து திருப்பியும் இந்த 3 வருஷம் கழித்து ஒரு கதாநாயகனாக வந்து திருப்பியும் வந்து நிற்பேன் அப்படின்னா அது எனக்கு தெரியல. அது எங்கள் அம்மாவோட பிளெஸ்ஸிங்ஸும் என்னை சுற்றி இருக்கிற என்னுடைய எல்லாருடைய ஃபேமிலி பிளெஸ்ஸிங்கும், குறிப்பாக உங்களுடைய வாழ்த்துக்களும் உங்களுடைய பிளெஸ்ஸிங்கும் மட்டும்தான் நான் வந்து இந்த இடத்துல நிற்கிறதுக்கு கண்டிப்பாக காரணம். அதே மாதிரி நல்ல உள்ளங்கள் அவுட் ஆஃப் த வேலை இங்கே நிறைய பேர் எல்லாருமே இந்த படம் வந்து ஜெயிக்கணும். அதாவது உதயா ஜெயிக்கணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க இல்லையா, அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸே. அதுதான் அந்த இடத்துல அந்த பேரை வாங்கி வச்சிருக்கிறார். அது ஒன்று தான். இவ்வளோ தூரம் சினிமாவில் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு, இவ்வளோ தூரம் இது பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அவர் ஜெயிக்கணும்னு இருக்கிற எல்லாருமே நினைக்கும் போது கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன் உங்களுடைய ஆசீர்வாதத்தில். அண்ட் எனக்கு என்னன்னா இப்போ இன்னைக்கு வர வெள்ளிக்கிழமையை பார்த்தேன் நான். கிட்டத்தட்ட ஒரு 9 படம் 10 படம் வருது. 9 படம். இது எப்படி இது வந்து தமிழ் சினிமாவில் வந்து எப்படி எனக்கு தெரியல. இது 10 படம் வருது. அடுத்த வாரம் பார்த்தா அதுக்கப்புறம் வந்து அதுக்கு எங்கள் டேட்லேயே வந்து ஒரு 10 படம் 11 படம்னு வருது. இது ஆல்ரெடி ரிலீஸ் ரியலைசேஷன் கமிட்டின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி அது அந்த டைமில் போச்சு சார். இப்போது நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருந்து சார், எல்லாம் ஒற்றுமையாக இருந்து இந்த எல்லா ப்ரொடியூசர்ஸ்க்குமே நம்ம ஏதாவது ஒன்று வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கமிட்டி போட்டு திருப்பி ஏதாவது ஒரு ரெகுலேஷன் பண்ணினா இப்படி ஒரு 10 படம் 11 படம் வந்ததுன்னா எல்லா படத்துக்குமே அந்தந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வருது. திடீர்னு ரிலீஸ் பண்ணுற ஒரு 10 படங்கள்லாம் எல்லாருமே யோசிக்கணும். நம்மளுக்கும் கேப் கரெக்டாக வந்து அதை கரெக்டாக ரிலீஸ் பண்ணணுன்ற ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கும். இன்றைக்கி வந்து இப்போ திருப்பி போன படத்தில் எனக்கு வந்து என்ன நடந்துச்சுன்றது எல்லாருக்கும் தெரியும், உத்தரவு மகாராஜா டைமில். ஸோ அதே மாதிரி அது மாதிரி திருப்பி வந்து நான் இந்த ப்ரொடியூசர்களுக்கு நம்ம என்னென்னா கரெக்டாக நம்ம பிளான் பண்ணி பண்ணணும். இப்போ ஆகஸ்ட் 1ஆம் தேதி நிறைய படங்கள் வருது, எல்லாருக்குமே ஷேர் பண்ணலாம். பட் இருந்தாலுமே வந்து அது ரொம்ப படங்கள் வரும்போது மக்களுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. முதல்ல உங்களுக்கு எல்லாம் நான் சல்யூட் அடிக்கிறேன். ஒரு நாளைக்கு 4 படம் பார்க்குறீங்க, 3 படம் பார்க்குறீங்க. ஹேட்ஸ் ஆஃப் பெரிய விஷயம். அவ்வளோ தூரம் பொறுமையாக இருந்து அந்த படத்தை 3 படமும் ஒரே நாளைக்கு வரும்போது நீங்கள் 3 படத்துலையும் ப்ரெஷ்ஷோடு பார்த்து அந்த கரெக்டாகவும் அதை ரிவ்யூ கொடுத்து நீங்கள் தான் எங்களுக்கு வந்து அது மிகப்பெரிய பலமாக இருக்குது. எப்படி 3 படம் பார்க்குறீங்கன்றது ஒரு பெரிய கண்டினியூஸாக பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் என்னுடைய ஃபேமிலி, நீங்கள் தான் என்னோடய ஃபேமிலியே. எல்லாரையும் எனக்கு வந்து இந்த சினிமாவுக்காக என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு பெரிய பைத்தியம் சினிமாவுக்கு. என்னை வந்து 24 மணி நேரமும் என்னை தேட்டரில் உட்காந்து படம் பார்க்க சொன்னீங்கன்னா நான் படம் பார்ப்பேன். அந்த அளவுக்கு ஒரு சினிமா ஒரு வெறியன்னு நான் சொல்லலாம். என்ன வேணாலும் என்னால் வந்து தியாகம் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் ஒரு காட்சிக்கு என்னுடைய உயிர் போய் திருப்பி வரணும்னா அதுக்காக சினிமாக்காக நான் ரெடியாக தான் இருப்பேன். அந்த மாதிரி தான் நான் ஒருத்தன். ஸோ டெஃபினட்டாக நல்ல அன்பை சம்பாதிப்போம், நெகட்டிவிட்டியை நம்ம இக்னோர் பண்ணுவோம்,
பாசிட்டிவிட்டியாக நம்ம எல்லாரும் இருப்போம். ரொம்ப குறுகிய காலமாக இருக்கு. நான் ஒன்றும் பெரிய அட்வைஸ் அந்த மாதிரி பெரிய மெச்சூர்டாக பேசலாம் நினைக்கல. என்னதான் இருந்தாலும் நெகட்டிவிட்டியை கட் பண்ணிவிட்டு நம்ம வாழ்க்கையில் பாசிட்டிவிட்டியாக இருந்தோம்னா எல்லாமே நல்லதே நடக்கும் நான் நம்புகிறேன். எனக்கும் சேர்த்து எங்களை வந்து நீங்கள் இந்த ப்ரெஸ் மீடியா என்னுடைய குடும்பம் குடும்பம் இந்த குடும்பம் வந்து படம் பார்த்து நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். எல்லாரையும் இங்கே இருக்கிற எல்லாருமே சக்ஸஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க. அஜ்மலுக்கு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்